பாடி பில்டிங் சொல்லிட்டு நிறைய கேர்ள்ஸ் வந்து ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணி பாடியை பில்ட் பண்ணி ஸ்டேஜ் ஏறுறாங்க. அப்படின்றப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு காஸ்டியூம் போட்டு நீங்கள் ஸ்டேஜ் ஏறும்போது முன்னாடி அது என்ன இந்த ப்ரொஃபஷனை தெரிஞ்சுட்டு தானே ஏறணும். சொல்லு நல்லா ப்ரொஃபஷனலாக நல்லா மஸ்குலராக ஏறினவங்களுக்கு நீங்கள் நல்லா மரியாதை கை தட்டி பாராட்டினீங்களா? அந்த ரோனி கொள்னு எடுத்துக்கோ, பழைய ஃபோட்டோலாம் பாரு, குச்சிமா தான் இருப்பாரு. நீங்கள் இவ்வளோ பேர் ஸ்டாரு. அருணாள் எடுத்துக்கோ, குச்சிமா தான் இருந்தது, இவ்வளோ பேர் ஸ்டாரு. அவங்களுக்காக கான்ட்ரவர்சி எதை போட்டால் அதுக்கு வியூஸ் வருமோ அதுதான் பார்ப்பாங்க. இது பாடி பில்டரே கிடையாது, உடம்பு ரெடி பண்ணி வர சொல்லுண்ணா என்ன பேச்சு அது? ஃபஸ்ட்டு பொண்ணு ஏறது பெருசு ஆச்சு, விங்ஸ்னு ஃபிங்கர் என்னுடைய ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலி வந்து ஃபிகர் கேட்டகரியில் ஓப்பன் ஃபிங்கர் தான் வைப்பாங்க, க்ளோஸ் பண்ணி போனால் அவசியம் கிடையாது. சும்மா கிடையாது, பாடி பில்டிங்லாம் வந்து ஒரு பெண்கள் பண்ணுறது ஈஸியாக கிடையாது. அவங்க ஆனபாலிக் போட்டாங்கன்னா அவங்க நிறைய சைடு கொடுக்குறா, பசங்களோட அதிகம். அதே மாதிரி மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா ஜட்ஜிங் பேனல் வந்து நிறைய பேர் ஸ்டேஜ்லேயே இப்போ வந்து திட்டி போடுறது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அது பண்ணாதீங்க. ஒரு ஹீரோயினோ பேசுகிற பேச்சு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலில் தான் நம்மளுக்கு அப்சர்வ் ஆகி நம்ம அதுமாதிரி ஃபாலோ பண்ணுவோம். என்னோட அருமை என்னன்னு என்ன நேசிக்கிறவங்கள தவிர வேற யாருக்கும் தெரியாது. Masit, the protein factory, North Usman Road, T Nagar, Chennai. உமன்ஸ் இப்போ நிறைய பேர் ஜிம்முக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி ஜிம்முக்கு போனால பெண்களுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. பொண்ணுங்க ஜிம் யூஸ் பண்ணுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜிம் பண்ணுறது நல்லது தான். பெண்கள் வந்து இப்போ வந்து நான் பர்சனலாக பார்த்து பாடி பில்டிங் ஃபீல்டில் ரொம்ப கம்மி, எங்கள் ஃபீல்டில் ரொம்ப கம்மி, உமன்ஸ் கம்மி. ஃபிட்னஸில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பண்ணுறது. ஆனால் பாடி பில்டிங் மாதிரி இல்லாமல் வேறு வெல்னஸ்ஸு வேறு கேட்டகரி கூட பண்ணலாம். எங்கள் ஸ்போர்ட்ஸில் ஃபீமேலும் கலந்துக்கலாம், வெல்கம் பண்ணுறோம். பட் இங்கே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நிறையா ட்ரோல்லாம் வரும். நீ பார்த்துருப்பேன், ஃபிங்கர் இப்படி வீங்க இப்படி வீங்க. அது நான் அந்த கேள்வி வரேன். நம்ம பாடி பில்டர் வந்து நம்ம ஊர்ல இருந்து இப்போ பொண்ணுங்க ஜிம்முக்கு போகிறது ஓகே தான். இப்போ அதே பொண்ணுங்க பாடி பில்டிங் ட்ரை பண்ணுறாங்கல்ல, அது கரெக்டாக எப்படி பார்க்குறீங்க? பாடி பில்டிங் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஆனால் பாடி பில்டிங்க்கு மரியாதை இல்லை, பசங்களே மரியாதை இல்லை, பொண்ணுங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. ரொம்ப ட்ரோல் பண்ணுவாங்க. இங்கே ஒரு 5 பாடி பில்டர் இருந்தாங்க, உமன்ஸ் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து அவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி கொண்டு வந்துருக்கலாம் மேலே. அவங்களாம் நல்லா ப்ரமோட் பண்ணி மரியாதைப்படுத்தி அவங்களுக்கான ஒரு ஸ்பான்சர்ஸோ எல்லாம் கொடுத்து கொண்டு வந்துருக்கலாம், ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கலாம். நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நீ கேரளா பாரு, வேறு லெவலில் வந்துட்டு இருக்கு. கேரளாவில் இருக்கிற ஒரு உமன் ஒருத்தங்க ஓஷுகள்னு ஒரு பொண்ணு இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் கிளாஸில் வந்து இந்தியாவுக்கு பேர் சம்பாதிச்சிருப்பது அந்த பொண்ணு தான் எனக்கு தோணுது. அது கேரளா சைடு பக்கத்து ஸ்டேட். அங்கே இருக்க பசங்க பெண்கள் பாடி பில்டிங் பண்ணால் அவ்வளோ மதிக்கிறாங்க. கேரளா எந்த நாடு இல்லை. இங்கே எப்படி இருக்காங்கன்னா ட்ரோல் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் எப்படின்னா ஒரு கான் இருக்கும்ல, நம்ம என்ன பொண்ணுலாம் பண்ணிடலாமா, இதெல்லாம் என்னன்னு சொல்லி மட்டமாக பார்க்குறது, கமெண்ட் பண்ணுறது, அவங்க குரலை வச்சு கலாய்க்கிறது. யாராவது பண்ணானா அதை என்கரேஜ் பண்ணணும். நம்ம ஆள்கிட்ட கிடையாது. நம்ம ஆளுங்க எப்படின்னா வந்து யாராச்சும் வந்து கலாய்ச்சியே பழகிட்டோம். நம்ம கலாய்ச்சி தான் நம்ம காலி ஆகிட்டோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு இதுவும் இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, யாராவது பொண்ணு பண்ணாங்கன்னா உடனே வந்து அவங்கள வந்து ட்ரோல் பண்ணுறது, கீழே நெகட்டிவாக போகிறது, அந்த ஆண் ஆதிக்கம்னு சொல்லுவாங்களே, அதை அங்கே காட்டுவானுங்க. நீ அப்படி காட்டாத, அதை என்கரேஜ் பண்ணு. உன் வீட்டில் இருக்கிற பொண்ணு நீ பண்ண விடுவியா? கஷ்டம் விட மாட்டேல. அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸையும் அந்த குரலையும் அந்த மூஞ்சியும் கலாய்க்கிறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிடுது. உன் வீட்டு பொண்ணு பண்ண அதை தாண்டி பண்ணிக்குது. உன் வீட்டு பொண்ணோட அது 10 மடங்கு மேலே. நீ எப்படி பார்க்கணும்? நீ அது மதிக்கிறது இல்லை. செகண்ட் வந்து இங்கே மீடியாவே அப்படி தான் இருக்குது. எப்படின்னா வந்து பாடி பில்டிங் உமன் செலக்ட் பண்ணா ட்ரோல் பண்ணி போட்டால் வியூஸ் வரும். நீ நல்லா பாருங்க, பாடி பில்டர் செத்துட்டாருன்னா ஒன்று வீடியோ தமிழில் ஹார்ட் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி போட்டு வீடியோ போட்டு முடிச்சிருவாங்க. இந்த பாடி பில்டர் இறந்துட்டாருன்னு சொல்லி வீடியோ போடுவாங்க. எங்கேயாவது இவர் வந்து வேர்ல்டு பண்ணிட்டாரு, இன்டர்நேஷனல் பண்ணிட்டாரு சொல்லி கௌரவப்படுத்தி வீடியோ போட்டு பார்த்துருக்கியா? பெரிய பெரிய சேனல், ஸோ பெரிய சேனல் யாரும் தெரியும், பார்த்துருக்கியா? போட மாட்டானுங்க. அவங்களுக்கு தேவை கான்ட்ரவர்சி எதை போட்டால் அதுக்கு வியூஸ் வருமோ அதுதான் பார்ப்பாங்க. நம்மளால தான் அதை உழுதுருக்காங்க. பாடி பில்டிங் பண்ணுறவங்க இருந்தாலும் அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, வலிக்குது. அவங்க ஸ்டோரி அதை போடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு உமன் மரியாதை கொடுங்க. உமன் பாடி பில்டர்ஸ் ஃபஸ்ட்டு மரியாதை கொடுங்க. அவ்வளோதான், 5 பேரும் காணும் ஆகிட்டாங்க. ஒரு ஜென்ரேஷனே நம்ம உமன்ஸ்க்கு வந்து கேப் ஆகிடுச்சு. இனிமேல் வர பொண்ணுங்க தான் மாற்றணும். இப்போ இருக்க பொண்ணுங்க எப்படி பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது இந்த 2019 அப்புறம் பார்க்குற உமன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு சைடில் இருக்கவங்க இன்ஸ்டாவில் வியூஸ்க்காக மட்டுமே வீடியோ போட்டு டெட் லிஃப்ட் போடுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது போட்டு அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 20,000 5,000 30,000 வரைக்கும் லைக்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஆனால் ஒரு பாடி பில்டிங் ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட் கூட ஃபாலோஸ் கிடையாது. எந்த லட்சத்தில் இருப்பார், எவ்வளோ கேவலமாக இது பற்றியாங்க. இதுதான் கேரளா பெஸ்ட்டுன்ற. கேரளாவுக்கு சல்யூட் அடிக்கலாம் இந்த விஷயத்தில். நம்மளுக்கு அடுத்து இருக்காங்க பாடி பில்டிங்கில், சீக்கிரம் வந்துடுவாங்க மேலே. இன்றைக்கெலாம் 50 உமன் பாடி பில்டர்ஸ் நான் காட்ட வேண்டாம். இவ்வளோ பேர் இருக்காங்கண்ணா. இப்போ பாடி பில்டிங் பண்ணலையா, வெல்னஸ் பண்ணுறாங்க, பிக்னி பண்ணுறாங்க, எல்லாம் கேட்டகரி தான்.
சரியா? நிறைய கேட்டகரி இருக்குது. உனக்கு உடம்பு பெருசாக பிடிக்கலையா, வெல்னஸ் பண்ணலாம். சரியா? ட்ரெஸ்ஸிங்கும் வந்து ஒரு டீசெண்டாக இப்போ இருக்குது. நம்ம இதெல்லாம் பிளாக் ட்ரெஸ் போட்டு டீசெண்டாக தான் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஸ்போர்ட்ஸுக்கு மரியாதை இல்லை. இங்கே இதெல்லாம் மாறவும் மாறாது. இங்கே நம்ம ஆளுங்க எப்பவுமே கலாச்சிக்கிட்டு படத்தை பார்த்துன்னு ரிவ்யூ பார்த்துன்னு மட்டத்திட்ட நம்ம ஆளுங்க அடிக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தில் மேலே வரணும் எவனா வந்தாலும் தட்டி விட நம்ம ஆள் மாதிரி எவனுமே கிடையாது. நம்ம ஆளுங்க கேரக்டர் தான் இப்படி இருக்கும். நம்ம ஏன் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த 5 பெண்கள் திருப்பி கிடைக்குமா? எவ்வளோ கமெண்ட்ஸ் நீ அவங்க வீடியோ வைப்பாரு, கீழே ஒரு புத்தம் வீடியோவில் பாசிட்டிவ் கமெண்ட்ஸே கிடையாது. இப்போ கூட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்கும் உனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அப்போ அவங்க வீட்டில் எவ்வளோ வலிச்சிருக்கும், அவங்க எவ்வளோ வலிச்சிருக்கும் படிக்கிறவங்க. ஒரு சேனலில் வந்து கூப்பிட்டு வச்சு செய்கிறாங்க, அது எதுக்கு நீங்கள் இன்டர்வியூ போயிடக்கூடாது. இவங்க பண்ண தப்பு அதுதான். செகண்ட் வந்து கூப்பிட்டு வச்சு செய்கிறதுக்கு அந்த அந்த பொண்ணு ஃபிட்டாக இருக்கா, ஜிம்னு என்ன தெரியுமா, ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருக்காது, அதுவே சட்டிமாக தான் இருக்கும். ஆனால் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து இந்த பொண்ணு கலாய்க்குது மட்டமாக. விங்ஸ்னு ஃபிங்கர் இப்படி ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலி வந்து ஃபிகர் கேட்டகரியில் ஓப்பன் ஃபிங்கர் தான் வைப்பாங்க, க்ளோஸ் பண்ணி போனால் அவசியம் கிடையாது. பட் நானே நிறைய இதில் பார்த்து ஓப்பன் ஃபிங்கரில் இங்கே பண்ணுறாங்க, நிறைய கேட்டகரியில் பண்ணுறாங்க. அது பட் அந்த பொண்ணு ஓப்பன் ஃபிங்கரில் பண்ண ட்ரோல் பண்ணுறது, ஒரு பொண்ணு ஒல்லியாக இருந்து சொல்லிட்டு அந்த பொண்ணு ட்ரோல் பண்ணுறாங்க. அது கீழே கமெண்ட்ஸ் நெகட்டிவாக இருக்குது. அந்த பொண்ணு வீட்டில் எவ்வளோ விஷயம், அவங்க அப்பா அவங்க அம்மா படிப்பாங்களே, எவ்வளோ வலிக்கும் அவங்களுக்கு. உன் தங்கச்சி பண்ணால் விடுவியா நீ, அதெல்லாம் இங்கே மாறும். நானும் பார்த்துட்டேன், இதெல்லாம் மாறவும் மாட்டானுங்கன்ட்டு. பசங்க கமெண்ட்ஸும் நெகட்டிவாக இருக்குது, பொண்ணும் கூட கிடையாது. ஓகே, ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ இந்த பிள்ளைங்க அப்படி சொன்னதுனால பசங்களாம் இந்த கிண்டல் பண்ணுறாங்கன்றது. ஆனால் அந்த பசங்க என்ன கிண்டல் பண்ணுறாங்கன்னா, பாடி பில்டிங் சொல்லிட்டு நிறைய கேர்ள்ஸ் வந்து ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணி பாடியை பில்ட் பண்ணி ஸ்டேஜ் ஏறுறாங்க. அப்படின்றப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு காஸ்டியூம் போட்டு நீங்கள் ஸ்டேஜ் ஏறும்போதுக்கு முன்னாடி அது என்ன இந்த ப்ரொஃபஷனை தெரிஞ்சுட்டு தானே ஏறணும். நல்ல கொஸ்டின் கேட்டேன். நான் கேட்குற ஒரே பதில் சொல்லு. நல்லா ப்ரொஃபஷனலாக நல்லா மஸ்குலராக ஏறினவங்களுக்கு நீங்கள் நல்லா மரியாதை கொடுத்து கை தட்டி பாராட்டினீங்களா? இல்லைண்ணா, அங்கேயும் நீங்கள் இதுதான் பண்ணீங்க, இங்கேயும் தான் பண்ணுறீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க உருட்டுனா, அவங்கள இப்போ காட்டுறீங்க இவங்க தான் பாடி பில்டர், இவங்களால இது 2 ஃபோட்டோ போட்டுலாம் போடுறீங்க. நீ முதல்ல உன் வீட்டில் இருக்கிறது மரியாதை கொடு. அது ஃபாரினர் பாடி பில்டர் உமன் பாடி பில்டர் கம்பேர் பண்ணி நீ ஸ்டோரியாவோ வீடியோ போட்டு பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பாடி பில்டிங்ல நிறைய வெரைட்டி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, கேட்டகரி இருக்கு இல்லையா? இப்போ அந்த கேட்டகரியில ஒன்று இந்த பொண்ணு அட்டன் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு நாலேஜ் வேணும்டா. இப்போ வந்து உன்னடா இந்த பொண்ணு ஏறும்போது என்கரேஜ் பண்றா. இந்த பொண்ணு 10 வருஷம் மாறினா 1 வருஷம் உன்ன டைம் இப்போதான் ஏறி இருக்கு. இந்த பொண்ணு திருப்பி 10 வருஷம் வேற லெவலில் இருக்கும். நீங்க டைம் கொடுத்தீங்களா? நீ வந்து இப்போ எந்த பாடி பில்டர், அந்த ரோனி கோல்மன் எடுத்துக்கோ, பழைய ஃபோட்டோலாம் பாரு, குச்சிமா தான் இருப்பாரு. நீங்க இவ்வளோ ஸ்டார். அருணாள் எடுத்துக்கோ, குச்சிமா தான் இருந்தது, இவ்வளோ ஸ்டார். டைம் ஆகுதுல்ல. இப்போ இந்த பொண்ணு வரும் போது நீ வந்து கை தட்டாதான் அந்த பொண்ணு என்கரேஜ் ஆகும். ஓகே, நம்ம நல்லா பண்ணோம்னா இம்ப்ரூவ் ஆகும். நீ ஃபர்ஸ்டே தட்டி விட்டினா இது வந்து கேட்டகரியே கிடையாது, இது பாடி பில்டரே கிடையாது, உடம்பு ரெடி பண்ணி வர சொல்லுண்ணா என்ன பேச்சு? அது ஃபஸ்ட்டு பொண்ணு ஏறுது பெருசுடா. இந்த ஊரில் நம்ம கல்ச்சர் என்ன, நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்ன, எல்லாத்தையும் பிரேக் பண்ணி வராங்க. வீட்டில் ஒத்துக்கணும். சும்மா கிடையாது. பாடி பில்டிங்லாம் வந்து ஒரு பெண்கள் பண்ணுறது ஈஸியாக கிடையாது. அவங்க ஆனபாடி தொட்டாங்கன்னா அவங்க நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குடா. பசங்களோட அதிகம் குரல் மாறும், ஃபேஸ் மாறும், இஷ்யூஸ் நிறையா இருக்குது அவங்களுக்கு. அதை தாண்டி பண்ணுறாங்க. இப்போவும் வெல்னஸ் நிறையா பிரிஞ்சு கம்மியாக எடுக்கிறாங்க. சேஞ்சாக இருக்குது. பிக்னி அத்தட்லாம் வந்துட்டாங்க. நம்ம ஊரில் இல்லையே, அதானே நம்ம ஊரில் இருந்தால் கலாய்க்கிறீங்க. இப்போ நீ சொல்கிற கரெக்டாக வந்து நல்லா உடம்பு இருந்தால் வரணும் எங்க இல்லைன்ட்டு. நல்லா உடம்பு இருந்து என்ன பண்ணீங்க? ஒரு அக்கா இருந்தாங்க ஷனாஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்களாம் வந்து முஸ்லீம். எவ்வளோ விஷயம் தெரியுமா அவங்க ஏறினது? அவங்களுக்கெல்லாம் என்ன சப்போர்ட் பண்ணாங்க சொல்லுங்கள். நானே இன்டர்வியூ நிறைய கேட்டு மெசேஜ்லாம் பண்ணியிருக்கேன், பட் கிடைக்கல. பட் இருந்தாலுமே வந்து அவங்களாம் வந்து எவ்வளோ பெரிய அர்த்தம் தெரியுமா? அவங்களாம் வந்து நம்ம வந்து அப்படி வச்சு கொண்டாடணும். அவங்கள மட்டமாக பேசி போட்டால் என்ன இருக்கும்? அவங்க கான்ஃபிடென்ட்டே பாராட்டவாக செஞ்சுருக்கலாம். அவ்வளோதான். பெருசாக வளர்க்கலனாலும் ஒரு பாராட்டியிருக்கலாம். இப்போ அவங்க காணாம போயிட்டாங்கல்ல. ஆனால் சொல்லப்போனா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோ கிண்டல் பண்ணிட்டாங்க அந்த. ஆனால் இங்கே உமன்ஸுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. இங்கே என்ன அகேன்ஸ்ட்னா பாடி பில்டிங் நீளம் பண்ணலாமான்னு ஒரு பிரேக் பண்ணுறாங்க. நீளம் பாடி பில்டிங் பண்ணலாமா அப்படின்றது ஆம்பளைங்க இந்த மாதிரியே ஒரு சேமாக இருக்குங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோ கிண்டல் பண்ணுறது ஈஸியாக இருக்கலாம். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை ஒரு ஷார்ட்டாக போட்டு அவ்வளோ பேர் முன்னாடி அந்த போஸ்ட் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணுறங்கிறது ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட் தான். இப்போ நம்ம எனக்கே சடனாக போய் போஸ்ட் கொடுறதுனால நம்மளுக்குலாம் ஒரு கூச்சம் இருக்க தான் செய்யும். அதை பிரேக் பண்ணி அந்த பிள்ளைங்க அங்கே மேலே நிற்கிறதே வந்து ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட். அதை கொஞ்சம் மாற்றணும். அதை அவங்க ஜெயிக்கிறாங்களே நம்ம பின்னாடி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனை பொண்ணுங்க பண்ணுது, எங்கே பண்ண? முகத்தை பார்த்தா நீ பண்ணணுமா? அவங்க டேலண்ட் பார்க்கக்கூடாதா? இங்கே இவ்வளோ கஷ்டப்படுது பொண்ணுங்க, பாவம் தானே. இதுதான் நான் டிஃப்ரென்ஸ் 2 சைட்லையும் பார்க்குறேன். செம வெறியாகிறாங்க மட்டும். அதே மாதிரி மெயினாக ஒரு விஷயம் என்னன்னா, ஜட்ஜிங் பேனல் வந்து நிறைய பேர் ஸ்டேஜ்லேயே இப்போ வந்து திட்டி போகிறது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல. அது பண்ணாதீங்க. நீ ஸ்டேஜில் ஜட்ஜிங் பேனல் முன்னாடி வந்து கத்தியே அவனை வந்து சண்டைக்கு போகிறதா நார்த்து நீ பார்த்துருக்க வீடியோ. அதான் பண்ணவே கூடாது. அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா மற்ற அத்லட்ஸை பாதிக்கும். ஜட்ஜிங்கோட பேனல் தப்பாக இருந்தாலும் சுற்றி இருக்க மொத்த க்ரௌடுமே டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அதனால் வந்து அந்த ஷோ கட்டாயிரும். அதை வந்து உடைக்காத. அப்போ உனக்கு கெட்ட பேர் கிடைக்கும் அந்த மேடையிலே. அது உன்னோட கோயில். நீ 1 வருஷம் பட்ட கஷ்டத்தை வந்து அந்த ஒரு இடத்துல நீ காட்ட, அந்த 5 நிமிஷம் தான் நீ அந்த 1 வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்படுற. அது உனக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம்.
அங்கே உனக்கு வந்து அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் நீ கீழே தான் போய் காமிக்க தவிர சேஜை கல்வி தூக்கி போடுறது, டிராஃபி தூக்கி அடிக்கிறது, மெடலை தூக்கி கீழே போடுறது தான் நம்ம ஊர்லேயே பண்ணியிருக்காங்க நிறைய. நானே பார்த்துருக்கேன். டிராஃபிலாம் தூக்கி அடிப்பாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. அது உங்க கோயில் அது. ஏன்னா ஜட்ஜிங் பண்ண யாராவது ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணதை வச்சு அந்த மொத்த ஃபெடரேஷனையுமே நம்ம வந்து குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் நல்லதும் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நம்ம பார்க்கணும். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரௌடு மற்ற அத்லெட்ஸ் வாட்டர் கட்டோடு நிற்கிறான் பின்னாடி அந்த கேட்டகரி, அவனுக்கும் டிஸ்டர்ப் ஆகும். ஜட்ஜிங் பண்ணல ஒருத்தர் பண்ணுற மிஸ்டேக்கால மற்ற ஜட்ஜிங்கும் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க பார்த்தோன்னே. அடுத்த மார்க்லாம் போடணும், அந்த ஃப்ளோவே எல்லாம் உடஞ்சிரும். வால்டிஸ் பண்ணுறாங்களா, நேராக கீழே போயிட்டு சரிங்க இந்தாங்க இனிமேல் நான் பண்ணலங்கன்னு சொல்லி டிராஃபிக் டீசெண்டாக ஓரமாக வச்சுட்டு கிளம்பிடுது. அப்புறம் வந்து ஜிம்முக்குள்ளே போனால் வந்து நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் அப்படிங்கிறாங்களே, அது உண்மை தானே? அது எப்படிப்பட்ட கான்ஃபிடென்ட் வரும்? எப்படி சொல்கிறேன்னா, உனக்கு எப்படி கான்ஃபிடென்ட் வரும்னா, உன் 4 பேர் பேசுவாங்க, 4 பேர் பாராட்டுவாங்க. அப்போ தான் உனக்கு ஏதோ ஸ்டார் மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ தான் உனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நீ இப்படி குனிஞ்சு போவ ஜிம்முக்கு ஒரு நாள் கட்சி சம உடம்பு. நானே நீ சொல்ல தொப்பையெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல போய் இப்படி நிமிர்ந்து நீங்கள் உட்காரல தெரியுமா? என்ன சரிங்க, திரும்ப சொல்லுங்க. தொப்பை லைட்டாக குறைஞ்சிருக்கு நிமிர்ந்து உட்காரல கெத்தா, அதுதான் உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சது மேலே திருப்பி போறியா, அதுதான் விஷயம். ஆனா பொசிஷன் உனக்கு தெரியாது. பட் நம்பி புரியல நம்பி போறல, ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குல்ல, உண்மையிலே கான்ஃபிடன்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஜென்ரேஷன் எப்படிமா இருக்கு, இப்போ ரிசர்ச் கூட எடுத்தாங்க, பெண்கள்லாம் ரொம்ப ஹார்டா ஆகிறாங்களா, பசங்களாம் சாஃப்டா ஆகிறாங்களா. அடுத்த ஒரு 20 வருஷத்துலலாம் ஆம்பளைலாம் எப்பவுமே சாஃப்ட் தானே வரும், செருவு பிஞ்சு போயிடும். இப்போ 20 வருஷம் கழிச்சு எப்படி பார்த்தீங்கன்னா பசங்க ரொம்ப சாஃப்டாகவே கொரியன் வெப்சீரிஸ்லாம் பார்க்குற மாதிரியா, நிறைய தமிழ் பொண்ணு கொரியன் வெப்சீரிஸ் பார்த்துட்டு அவங்கள மாதிரியே பசங்களை தேடுறாங்க. சாஃப்டா லேடி ஃபேஸ் வச்ச மாதிரி ஷைனிங் ஃபேஸோட. இப்போ அந்த ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. நீங்கள் பிடிஎஸ் அந்த பசங்க மாதிரி பசங்க தேடுறாங்க நீ சொல்லும் போது எனக்கு ஒரு டைலாக் வந்தது. பட் வேண்டாம், அப்புறம் போய் பெண்களை என்னை ஹெட்ஸ் பண்ண ஆரம்பிச்சு என்னமோ குவிஞ்சிருக்க மாதிரி. ஸோ அதனால ஜிம்முக்கு போதான் மேன்லினஸ், ஃபிட்டாக இருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், நம்ம ஓடி வேலை செய்யணும். நாளைக்கு ஒரு பிரச்சனை நிற்க முடியும் இந்த விஷயமா இருந்தாலும். நார்த்தில் வந்து பாடி பில்டிங் ஜிம்னா செம்ம கிரேஸ் இருக்கும். ஜிம்னா உயிரே விட்டுருவாங்க. நாங்கள் அரவிந்த்லாம் நாங்கள் என் கூட டெல்லிக்கு நானும் அவர் போகும்போது அரவிந்த் காலெல்லாம் வந்தாங்க வந்து. அந்த அளவுக்கு அரவிந்துக்கு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. உடம்புக்கு மரியாதை தருவாங்க நார்த்தில், சவுத்தில் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா வந்து இங்கே ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜிம்முனாவே அதை வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு விட்டாங்க. ஒரு ஃபிட்னஸ்லாம் பெருசாக இங்கே ஆக்டர்ஸ் கிடையாது. ஒரு சினிமாக்காரனை வச்சு தான் நம்மளோட கல்ச்சரே சேஞ்ச் ஆகும். இப்போ ஹீரோயினோ பேசுகிற பேச்சு, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலில் தான் நம்மளுக்கு அதை அப்சர்வ் ஆகி நம்ம அதுமாதிரி ஃபாலோ பண்ணுவோம். அவங்கள வச்சு தான் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அவங்க ஃபிட்னஸை மாதிரி நல்லா ஃபிட்டாக காமிக்கிறது, ஃபிட்னஸை இன்ட்ரெஸ்ட்டாக காமிச்சாங்கன்னா நம்மளும் அது மாதிரி க்ரூம் ஆகும். Masit, the protein factory. North Usman Road, T Nagar, Chennai. ஸோ ஃபேக் போகிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, சாப்பிட்ற பொருளில் எங்கே கம்மின்னு பார்க்கக்கூடாது, அது தரமாக இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும். உண்மையிலே இல்லை ஃபேக் இருக்கா, இல்லை ஃபேக் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது எங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? சப்ளிமெண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி மேலே பேட்ச் போர்டுன்னு போட்டுருக்கோம். அதை ஃபோட்டோ எடுத்து பில்லை ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுவோம். இந்த கல்லை வேணால் ஒரிஜினலாக செக் பண்ணி சொல்லுங்கன்னு.